எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. நீர் என் மேல் வைத்தவும் கிருபையினால், நீர் மூலமாகாமல் காத்தீரையா. நீர் என் மேல் வைத்தவும் கிருபையினால், நீர் மூலமாகாமல் காத்தீரையா. கடுங்கோபத்தால் என்னை அடித்தாளுமே, கடுங்கோபத்தால் என்னை அடித்தாளுமே, கனிவாக என்னை நீர் தேற்றினீரே, கனிவாக என்னை நீர் தேற்றினீரே. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே. மறந்தீரோ என்று நான்
மறப்பேனோ என்று சொல்லி அனைத்தீரையா, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. ராஜா மண்டியிடுவேனும் பாதத்திலே. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, எபினேசரே இதுவரை நடத்தின தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்தவரே அப்பா ஸ்தோத்திரம். இருள் எங்களை சூழ்ந்த நேரத்திலோ ஆண்டவரே, வழி தெரியாமல் நாங்கள் அலைந்து நின்ற நேரத்திலோ அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, என் தகப்பன் எங்களை தேடி வந்தீரே அப்பா ஸ்தோத்திரம். ஆனால் நாங்களோ ஆண்டவரே அப்பா, என் தகப்பன் எங்களை மறந்துட்டாரோ, என் ராஜா எங்களை மறந்துட்டாரோ, எங்களை கைவிட்டுட்டாரோன்னு சொல்லி ஆண்டவரே நாங்கள் கதறி நின்ற நேரத்தில் அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, நாங்கள் திக்கற்று நின்ற நேரத்தில் அப்பா ஸ்தோத்திரம், பயந்து நின்ற நேரத்தில் ஆண்டவரே யாரும் இல்லை எங்க கூட ஆண்டவரே நினைத்த நேரத்தில் ஆண்டவரே எல்லாரும் எங்களை மறந்துட்டாங்களே நினைச்ச நேரத்தில் என் தகப்பன் எங்களை தேடி வந்த அப்பா, நான் உன்னை மறப்பேனா, நான் உன்னை மறப்பேனான்னு சொல்லிட்டு என் ராஜா எங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து நான் உன் கூடயே இருக்கிறேன் மகளேன்னு சொல்லி அப்பா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுக்கு அப்பா நீர் வாக்குத்தத்தத்தை கொடுத்து அந்த வாக்குத்தத்தத்தை சுமந்து செல்லும்படியான கிருபைகளை என் கர்த்தர் எங்களுக்கு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நீர் கொடுத்திருப்பதற்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே வார்த்தையினால் எங்களை தேற்றுறீங்க அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என் தகப்பனுக்கு நன்றி செலுத்துகிறோம், எங்கள் ராஜாவுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் ஒருவரே அப்பா. அப்பா எங்களுடைய தெய்வம் அப்பா ஸ்தோத்திரம். எங்களை வாழ வைக்கிற தெய்வம், எங்களை வாழ வைத்து அழகு பார்க்கிற தெய்வம் ஆண்டவரே, எங்களை மீட்டு கொண்ட தெய்வம், எங்களை அப்பா உற்சாகப்படுத்துகிற தெய்வம் ஆண்டவரே. எங்களை விட்டு ஒரு நிமிஷம் கூட விலகாமல் எங்களை ஆண்டவரே அரவணைத்து காத்து கொள்கிற தெய்வம் அப்பா. நீங்க நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோமா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா நீ நல்லவர் நல்லவர் நல்லவர், நன்மைகள் செய்கிற தேவன் ஆண்டவரை, சர்வ வல்லமையுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா, ஆண்டவர் செய்ய நினைத்தது என்னுடைய வாழ்க்கையில தடைபடாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம், சர்வ வல்லமை உள்ளவர் அவரே. ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ளவர் அவரே, தகுதியில்லாத நமக்கும் நல்லவர். சர்வ வல்லமை உள்ளவர்
தடுக்க முடியுமோ? அசைக்க முடியுமோ? அடிக்க முடியுமோ? மறுக்க முடியுமோ? தடுக்க முடியுமோ? அசைக்க முடியுமோ? அடிக்க முடியுமோ? அவர் திறந்தால் மறுக்க முடியுமோ? மாற்ற முடியுமோ? என்னை உயர்த்த அவர் நினைத்தார். பார்வோன் சேனையோ எரிகவோ தூசி போல் அவரன் எல் ஷடாயாய் இருப்பதால் நான் பயப்படேன். பார்வோன் சேனையோ எரிகவோ தூசி போல் அவரன் எல் ஷடாயாய் இருப்பதால் நான் பயப்படேன். இதுவரை கைவிடாதவர் இறுதி வரை கைவிடார். எனக்கான ஓட்டத்தில் வழிதனை திறந்திட்டார். இதுவரை கைவிடாதவர் இறுதி வரை கைவிடார். எனக்கான ஓட்டத்தில் வழிதனை திறந்திட்டார். தடைபடுமோ? அவர் செய்ய நினைத்தது தடுக்க முடியுமோ? அவர் கரத்தின் வல்லமையே தடுக்க முடியுமோ? அசைக்க முடியுமோ? அடிக்க முடியுமோ? அவர் திறந்தால் மறுக்க முடியுமோ? மாற்ற முடியுமோ? என்னை உயர்த்த அவர் நினைத்தார். தடுக்க முடியுமோ? அசைக்க முடியுமோ? அடிக்க முடியுமோ? அவர் திறந்தால் மறுக்க முடியுமோ? மாற்ற முடியுமோ? என்னை உயர்த்த அவர் நினைத்தார். தடுக்க முடியுமோ? அசைக்க முடியுமோ? அடிக்க முடியுமோ? மறுக்க முடியுமோ? தடுக்க முடியுமோ? அசைக்க முடியுமோ? அடிக்க முடியுமோ? அவர் திறந்தால் மறுக்க முடியுமோ? மாற்ற முடியுமோ? என்னை உயர்த்த அவர் நினைத்தார். சர்வ வல்லமை உள்ளவர் அவரே. தகுதி இல்லாத நமக்கும் நல்லவர். சர்வ வல்லமை உள்ளவர் அவரே. தகுதி இல்லாத நமக்கும் நல்லவர். மனிதன் வீசும் தடை கற்களை படிக்கற்களாய் மாற்றுவார். எதிரி முன்னால் பந்தி வைத்தன் தலையை உயர செய்வார். மனிதன் வீசும் தடை கற்களை படிக்கற்களாய் மாற்றுவார். எதிரி முன்னால் பந்தி வைத்தன் தலையை உயர செய்வார். தடைபடுமோ? அவர் செய்ய நினைத்தது தடுக்க முடியுமோ? அவர் கரத்தின் வல்லமையே தடுக்க முடியுமோ? அசைக்க முடியுமோ? அடிக்க முடியுமோ? அவர் திறந்தால் மறுக்க முடியுமோ? மாற்ற முடியுமோ? என்னை உயர்த்த அவர் நினைத்தார். தடுக்க முடியுமோ? அசைக்க முடியுமோ? அடிக்க முடியுமோ? அவர் திறந்தால் மறுக்க முடியுமோ? மாற்ற முடியுமோ? என்னை உயர்த்த அவர் நினைத்தார். தடுக்க முடியுமோ? அசைக்க முடியுமோ? அடிக்க முடியுமோ? மறுக்க முடியுமோ? தடுக்க முடியுமோ? அசைக்க முடியுமோ? அடிக்க முடியுமோ? அவர் திறந்தால் மறுக்க முடியுமோ? மாற்ற முடியுமோ? என்னை உயர்த்த அவர் நினைத்தார். நன்றியோடு 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 ஆண்டவரை நம்ம துதிக்கலாமா? அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்றீங்க? அவர் எனக்காய் என்னை குறித்து வைத்திருக்கிற நோக்கங்கள் திட்டங்கள் அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அதை ஒருத்தராலும் தடுக்க முடியாது, அசைக்க முடியாது, அதை அடைக்க முடியாது, மறுக்க முடியாது, அதை மாற்ற முடியாது. ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவாதி தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கரங்களை தட்டுவோமா? சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு தகுதி இல்லாத நம்ம எல்லாருக்கும் அவர் நல்லவர். ஹல்லேலூயா. அருமையான ஒரு வார்த்தை இல்லை? தகுதி இல்லாத நமக்கு அவர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க? ஆண்டவர்கிட்ட வந்து நிற்கிறதுக்கும் அவர் மட்டும் என்னை பாதுகாத்து உயிரோடு வச்சிருக்கிறதுக்கும் நான் தகுதியே இல்லைன்றவங்க ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆமேனா? நான் தகுதியே இல்லை ஆண்டவரே. அப்பா, நான் எதற்குமே தகுதி இல்லை. இவ்வளோ நாள் நீ ஜீவனோடு வைப்பதற்கும் எனக்கு நீர் கொடுத்துட்டு கொண்டிருக்கிற கிருபைகளுக்கும் நான் எந்த அளவுக்கு நான் பாத்திரவான் அல்ல. ஆனாலும் நீங்க எங்களுக்கு நல்லவரா இருக்கீங்கப்பா. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? சர்வ வல்லமை உள்ளவர் அவரே.
தகுதியில்லாத எனக்கும் நல்லவர், சர்வ வல்லமை உள்ளவர் அவரே. தகுதியில்லாத எனக்கும் நல்லவர், மனிதர் வீசும் தடை கற்களை படிக்கற்களாய் மாற்றுவார். எதிரி முன்னால் பந்தி வைத்தன் தலையை உயர செய்வார். மனிதர் வீசும் தடை கற்களை படிக்கற்களாய் மாற்றுவார். எதிரி முன்னால் பந்தி வைத்தன் தலையை உயர செய்வார். தடைப்படுமோ அவர் செய்ய நினைத்தது? தடுக்க முடியுமோ அவர் கரத்தின் வல்லமை? தடுக்க முடியுமோ, அசைக்க முடியுமோ, அடைக்க முடியுமோ? அவர் திறந்தால் மறுக்க முடியுமோ, மாற்ற முடியுமோ? என்னை உயர்த்த அவர் நினைத்தால் அல்லேலூயா அல்லேலூயா. தடுக்க முடியுமோ, அசைக்க முடியுமோ, அடைக்க முடியுமோ? அவர் திறந்தால் மறுக்க முடியுமோ, மாற்ற முடியுமோ? என்னை உயர்த்த அவர் நினைத்தால் அல்லேலூயா. நன்றியோடு ஆண்டவரை துதிக்கலாமா? அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. என்னை உயர்த்துவதற்கு என் கர்த்தர் நினைச்சிட்டார்னா அல்லேலூயா, அது யாரா இருந்தாலும், எத்தனை கோலியாத்துகள் வந்தாலும் அல்லேலூயா அல்லேலூயா, எத்தனை சவுல்கள் நமக்கு எதிராய் புறப்பட்டு வந்தாலும், எத்தனை விதமான சீமைகள் நம்மளுக்கு எதிராய் பேசினாலும், எத்தனை ஆலோசனை பிசாசு நம்மளுக்கு எதிராக அவன் திட்டம் போட்டாலும், கர்த்தர் எல்லாவற்றையும் முறியடித்து நம்மளுடைய தலையை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நல்லவரே, நன்றியோடு 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 நம்ம துதிக்கலாமா? அப்பா நீ நல்லவரப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம். நீங்க எங்க கூட இருக்கணும் அப்பா. நீங்க எங்க கூட இருந்தா போதும் சுவாமி, நீங்க போதும் எங்க கூட. அல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம். எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் என் கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க வல்லமையுள்ள தேவன் அப்பா. நீங்க சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் நீங்கப்பா. ஆச்சரியமாய் நடத்துவீங்க, ஆச்சரியமாய் நடத்துவீங்க. அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து நீங்க ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர் நீங்க சொல்லியிருக்கீங்க, அப்பா நீங்க இன்னைக்கு என் கூட இருக்கணும் சுவாமி, இன்னைக்கு என் கூட நடக்கணும், என் கூட நீங்க பேசணும், எனக்கு நீங்க கற்றுக் கொடுக்கணும், என் கூட நீங்க உறவாடணும், உங்க குரலை கேட்கணும், உம்மோடு கூட நாங்க இணைந்து நாங்க ஜீவிக்கணும், நடக்கணும். எத்தனை பேர் நீங்க அனுதினமும் கேட்குறீங்க? ஆண்டவர் இல்லாத நாள் ஒன்றுமே இல்லைல்ல. அவர் இல்லைன்னா அந்த நாளே ஒரு வெறுமை தான். ஏதோ பயங்கரமா ஏதோ ஒரு காரியத்தை மிஸ் பண்ண மாதிரி இருக்கும். நன்மைகள் வந்தாலும், அதனால நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான காரியத்தை நம்ம எதிர்கொண்டாலும், ஏதோ மனசுல ஒரு மிகப்பெரிய ஒரு வெறுமையைத்தான் நம்ம உணர்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இல்லைன்னா அது அழகா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்பா பார்த்து சொல்லணும், நீங்க என் கூட இருக்கணும்ப்பா. மோசே சொன்னார்ல, ஆண்டவர் சொல்லுவாரு, நான் இனி உங்க கூட வரமாட்டேப்பா. நீங்க எல்லாரும் பயங்கர பாவம் பண்ணிட்டே இருக்கிறீங்க, என்னை கோவப்படுத்திட்டே இருக்கீங்க. இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களா இருக்கிறாங்க. நான் அவங்க கூட வந்தேன்னா அவங்க பண்ற பாவங்கள்லாம் பார்த்து நான் அழிச்சு போட்டனாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால நான் உங்க கூட வரல. அதுக்கு பதுவா என்னுடைய தூதனை உங்களுக்கு முன்பாக நான் அனுப்புறேன். அவன் உங்களை வழி நடத்தி கானானுக்குள்ள கொண்டு போவான். அவன் முன்னாடி போவான், நீங்க பின்னாடி போங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். அப்ப மோசே சொல்லுவாரு, ஆண்டவரே தூதன் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. 1000 தூதனை நீங்க இறக்கினாலும், கோடி தூதனை நீங்க இறக்கினாலும் அது உங்களுக்கு நிகரா இருக்காது சாமி. நீங்க வர மாதிரி இருக்காது. இல்ல யோசித்து பாருங்க, நம்மளுக்கு ஏதாவது ஒரு காலேஜில் எங்கேயாவது ஒரு இடத்துல அம்மாவோ அப்பாவோ வரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். நம்ம பயங்கரமாக ஒரு காரியத்தில் நம்ம ஒரு ப்ரைஸ் வாங்க போகிறோம், இல்லை ஒரு பெருமையான ஒரு காரியம் நடக்குது அப்படின்னும் போது நம்மளுடைய தாய் தகப்பனை தான் நம்மளுடைய மனசை எதிர்பார்க்கும். இல்லை அவங்க வந்தால் தான் நல்லாயிருக்கும். அவங்க சொல்கிறாங்க, இல்லைம்மா என்னால் வர முடியாது, சித்தப்பாவை அனுப்புகிறேனே, இல்லை மாமாவை அனுப்புகிறேனே,
இல்லை உங்கள் அக்காவை அனுப்புகிறேனே அப்படின்னு சொன்னாலும் நம்ம மனசு என்ன சொல்லும், இல்லை இல்லை யார் வந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்காதுல்ல. தாயும் தகப்பனும் உட்காந்து தன் பிள்ளையை வாங்குற அந்த காரியத்தை பார்த்து மகிழ்வோடு கரங்களை தட்டுவது எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம். நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்காதுப்பா, நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்காதுமா நம்ம சொல்லுறோம்ல. அதுதாங்க மோசே சொன்னார். எத்தனை பேர் வந்தாலும், எத்தனை கோடி தூதர்கள் இருந்தாலும் நீங்க இருக்கிற மாதிரி இருக்குமாப்பா? நீங்க தான் வரணும், நீங்க தான் வரணும். நீங்க வந்தாதான் நான் ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைப்பேன்னு சொல்வார். எவ்வளோ பெரிய ஒரு ஆண்டவர் மேல ஒரு அன்பு இல்லை. ஆண்டவர் இல்லாம நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல இந்த உலகத்துல. அதை உணரும் பொழுதுதான், ஒவ்வொருத்தரும் அதை அனுபவிக்கும் போதுதான் தெரியும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும். நம்ம செய்யற ஒவ்வொரு காரியத்திலும் அவர் இருக்கணும், அவர் இருக்கணும். நீங்க சொல்லுங்க அன்னதினமோ, இசப்பா நீங்க என் கூட வரணும் சாமி, நான் இந்த இடத்துக்கு போறேன், நீங்க வரணும், நீங்க முன்னாடி நீங்க தான் நடக்கணும், உங்க கூடயே நான் உங்க கருத்தை பிடிச்சிட்டு நான் வந்துடுவேன்ப்பா. அப்ப இந்த கஷ்டமான பாதைகள் எனக்கு ரொம்ப கடினமா தெரியாது, முள்ளு குத்தாது. கரெக்டு பொண்ணான பாதைகள்ல நான் ஈஸியா நடந்துருவேன். ஏன்னா உங்க கரத்தை பிடித்து நான் வந்துட்டு இருக்கேன். கஷ்டமான இடங்களை நீங்க தூக்கிக்குவீங்க, என்னை சுமந்துட்டு போவீங்க, என்னை கஷ்டப்படுத்த மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதனால நாங்க உங்க கரத்தை பிடிச்சிட்டு வந்துருவோம். ஆனா நீங்க இருக்கணும், நீங்க கூட வரணும். அப்பதான் ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்வார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா. அதே தேவன் இன்றும் நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம சொல்லி பழகுனாப்பா, நீங்க என் கூட இருக்கணுமே ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, வேற யாரும் எங்களுக்கு வேண்டாம்ப்பா ஆண்டவரே. இந்த உலகத்துல நாங்க ரொம்ப நேசிக்கிறவர்கள் யாரா இருந்தாலும் ஆண்டவரே எங்களுக்கு வேண்டாம். என் தகப்பன் தான் எங்களுக்கு முதல்ல வேணும், என் தகப்பன் தான் எங்க கூட இருக்கணும், நீங்க எங்களை நடத்தணும்ப்பா, நீங்க என்னை நடத்தணும் சொல்லுவோம் ஆண்டவரை பார்த்து. அப்பா நன்றி 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 நன்றி. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. உயிரின் ஊற்றே நீர்தானையா, உலகின் ஒளியே நீர்தான்.
காற்றே நீதானையா, உலகின் ஒளியே நீதானையா, உறவின் பிறப்பே நீதானையா, உறவின் பிறப்பே நீதானையா, உண்மையின் வழியே நீதானையா, நீதானையா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவரை பார்த்து? அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் இல்லாத நாளெல்லாம் அது ஒரு நாளா இருக்கும் ஆண்டவரே. என் தகப்பன் இல்லைனா, அந்த இடத்துல இல்லைனா, அந்த சூழ்நிலையில இல்லைனா, அப்பா எங்களுடைய வாழ்க்கையில நீங்க இல்லைனா, அப்பா ஒன்றுமே இல்லப்பா. இந்த நாள் வேஸ்ட், எங்களுடைய வாழ்க்கை வேஸ்ட். என் தகப்பன் எங்களோடு கூட இருக்கணும். நீங்க தான் எங்களுடைய உயிர்ப்பா, நீங்க தான் இந்த உலகத்தின் ஒளியப்பா. உறவின் பிறப்பு நீங்க தான், உண்மையின் வழி நீங்க தான், எங்களுடைய ஆற்றல் நீங்க தான், எங்களுடைய வலிமை நீங்க தான், எங்களுடைய அரண் நீங்க தான், எங்களுக்கு எல்லாமே என் தகப்பன் எல்லாமே நீங்க தான் சுவாமி. அப்பா நன்றியோடு 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 உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா பார்த்து சொல்லுவோமா, அப்பா நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே ராஜா, நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே தகப்பனே. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு கூட இருக்கிற தெய்வமே நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. என் தகப்பனே அப்பா உம்மை நன்றியோடு அப்பா இந்த மாலை நேரத்தில் உம்மை போற்றி புகழ்கிறோம் சுவாமி. எங்களோடு கூட இருங்கப்பா, எங்களோடு கூட தங்கி இருங்கப்பா அப்பா, எங்களோடு கூட அப்பா நீர் போஜனம் பண்ணுங்கப்பா, எங்களோடு கூட வாசம் பண்ணுங்கப்பா, எங்களோடு கூட பேசுங்கப்பா. உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் என் தகப்பனை, வரவேற்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அப்பா நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட் தங்கங்களா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். ஸோ இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக ஆண்டவர் இருக்கிறார். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்கிறது, அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுல் சொல்றாரு, அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த நேரத்திலும் கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் ஆவியானவருடைய சத்தத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களோடு கூட பேசுங்க, இடைப்படுங்க அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரை, புரிந்து கொள்ளக்கூடிய அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை, ஞானத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, என் தகப்பன் அப்பா, என் ஆவியானவர் அப்பா, நீங்க எங்களுக்கு அப்பா நீர் வெளிப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, என் ராஜா எங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறீங்களோ அந்த காரியத்தை நாங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் செய்யும்படியாய், சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்யும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒரு வீடியோ பார்த்துட்டு நம்ம செய்திக்குள்ளாய் போகலாம். என்ன ஒரு மாதிரி வர்றான்? ஐயோ, செத்துட்டான் போலயே. நம்ம இடத்த காலி பண்ணிடுவோம்.
நான் எங்க இருக்கேன்? பூமியில உன்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. இனி நியாய தீர்ப்பு நாள் வரும். ஐயோ, என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சா? ஐயோ, இனி அம்மா அப்பா சிப்லிங்ஸ் எல்லாம் பார்க்க முடியாதா? முடியாது. உலகத்துல போய் பார்க்க முடியாது. ஐயோ, இங்க இருந்தே அங்க பாரு. ஒரே பையனை ஆசையா பெத்து வளர்த்த அவன் காலத்துக்கு முன்னாடியே போயிட்டானே. நீங்க கவலைப்படாதீங்கம்மா. ஜான் சர்ச் சர்வீஸ மிஸ் பண்ணதே கிடையாது. அதே மாதிரி கொயர் ரிஹர்சலுக்கும் தவறாம வருவாரு. அதனால ஜான் பரலோகத்துக்கு தான் போவாரு. ஆமாமா, அண்ணன் ஒரு ஆக்டிவ் கொயர் மெம்பர். அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு மியூசிக் டீச்சர். ஆமாம்மா, அண்ணன் கீபோர்ட் கிளாஸ் எடுத்து நிறைய பேரை மியூசிஷியனா ஆக்கியிருக்கான். அதனால அண்ணன் நிச்சயமா பரலோகத்துக்கு தான் போவான். ஷோர்லினா, அது மட்டும் இல்ல, அண்ணன் நல்ல காணிக்க கொடுப்பான். அவன் மியூசிக் கிளாஸ்ல வர வருமானத்துல தசம பாகத்தை கரெக்டா கொடுப்பான். நான் பாத்திருக்கேன். என்னோட தம்பிக்கு போன மாசம் காலேஜ் ஃபீஸ கட்ட முடியாம கஷ்டப்பட்ட ஜான் தான் எங்க வீட்டுக்கு தேடி வந்து பணத்தை கொடுத்து ஹெல்ப் பண்ணாரு. ஆமா, ஜான் நல்ல ஹெல்பிங் டென்டன்சி உள்ள பையன். சோ கைண்ட், சோ ஹம்பிள். ஆமா, அதே மாதிரி அண்ணன் ரொம்ப பக்தியா இருப்பான். பைபிள் வாசிக்காம வெளியே போகவே மாட்டான். ஒவ்வொரு நாளும் காலையில ஒரு பைபிள் வசனத்தை எல்லாருக்கும் அனுப்புவான். அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இவ்வளவு நல்ல பையனை இவ்வளவு சீக்கிரம் இழப்போன்னு நினைக்கலையே. கவலைப்படாதீங்க. கவலைப்படாதீங்க சார். ஜான் பரலோகத்துக்கு தான் போவான்னு ஐயா சொல்றாங்கல்ல. ஆமாப்பா, கவலைப்படாதீங்க. அண்ணன் பரலோகத்துக்கு தான் போவான். ஆமா சார், கவலைப்படாதீங்க. இன்னைக்கு சோசியல் மீடியால கூட இந்த வசனத்தை தான் அண்ணன் வச்சிருந்தான். மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியை குத்தத்தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். அண்ணன் உலகத்துல நல்ல காரியங்களை தான் செஞ்சிருக்கான். அதனால அண்ணனுக்கு ஆண்டவர் பரலோக பாக்கியத்தை நிச்சயமா பலனா கொடுப்பாரு. பாத்தீங்களா பாத்தீங்களா, இந்த உலகத்துல நான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்கேன். இது மனுஷங்களுடைய தீர்ப்பு. அவங்களுக்கு உன்னுடைய சீக்கிரட்டான பாவங்கள் தெரியல. தேவனுடைய தீர்ப்பு உன்னோட அந்தரங்க வாழ்க்கையை வச்சுதான் இருக்கும். நீ அந்தரங்கத்துல நிறைய பாவங்களை பண்ணிட்டு வெளியே நல்ல பிள்ளை மாதிரி நடிச்சல. நீ கொயர்ல இருந்தது உன்னை நல்லவனு காட்டுறதுக்காக. நீ மியூசிக் கிளாஸ் நடத்தினது பொண்ணுங்களை உன் வலையில விழ வைக்கிறதுக்காக. எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கையை நீ கெடுத்திருப்ப. அவங்க போட்டோ வீடியோவை காட்டி மிரட்டி எவ்வளவு பணம் ஏமாத்தி வாங்கியிருப்ப. தப்புதான் தப்புதான். ஆனா அந்த தப்புகளை நான் விட்டுட்டேன். இப்ப நான் நல்லவனா தான் இருக்கேன். பொய் சொல்லாத. ஆக்சிடென்ட்ல நீ சாகறதுக்கு முன்னாடி எங்க போயிட்டு வந்த? சாரிடா, உன்னை ரொம்ப நேரம் காக்க வச்சு. காக்க வச்சது உனக்கு தப்பா தெரியுது. ஆனா நீ பண்ற பாவங்கள் உனக்கு தப்பா தெரியல. என்ன தப்புதான்டா. நான் பண்றது தப்பு இல்லன்னு உன்கிட்ட அப்ப சொல்லலையே. விட்டுற வேண்டியதானே? டேய், லைஃபை கொஞ்சம் என்ஜாய் பண்ண விடுறா. பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். மனம் திரும்பு. உன்னோட என்ஜாய்மெண்ட்லாம் ஒரு நாள் ஜட்மெண்ட்டுக்கு வரும். என்ன பயம் காட்டுறியா? இல்லடா, சரியான வழியை காட்டுறேன். இயேசுதான் பரலோகத்திற்கு வழி. அவரை ஏற்றுக்கொண்டு நல்ல வாழ்க்கையை வாழ ஒப்புக்கொடு. அதெல்லாம் பிறகு பாத்துக்கலாம். நாளை நம்முடையதில்ல, காலங்கள் கர்த்தருடைய கருத்துல இருக்கு. சும்மா என்ன குழப்பாத. இப்ப நீ வரியா என்ன? நீ போ. இனி நான் உன் கூட சேர்ந்து வர விரும்பல. அது உன் இஷ்டம். நான் போறேன். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? தப்புதான் தப்புதான். முட்டாள்தனமா நடந்துகிட்டேன்.
அதை இப்ப நான் உணர்றேன், மனம் திரும்புறேன். யூஸ்லெஸ். நீ அக்கினி கடல்ல தள்ளப்படுவ. ஐயோ, வேண்டாம் வேண்டாம், நான் பரலோகத்துக்கு தான் போகணும், நான் பரலோகத்துக்கு தான் போகணும். ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. நான் பூமியில போய் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு நல்ல வாழ்க்கை வாழ்றேன், இயேசுக்காக ஊழியம் பண்றேன். கிடைச்ச வாய்ப்புகளை நீ பயன்படுத்தல. இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் தாங்க, ப்ளீஸ். நோ சான்ஸ். ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் பரலோகத்துக்கு போகணும், ப்ளீஸ். நோ. ஆமேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆண்டவர் வந்து நம்மோடு கூட பேச போகிற ஒரு ஒரு எச்சரிப்பின் சத்தம் தான். நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை, அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்மளுக்கு அற்புதமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாலிப பிள்ளைங்க இன்னைக்கு எப்படியாய் தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் வீணாக்கி கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை, அது வாழ தெரியாமல் ஆண்டவரை அறிந்தும் அறியாதவர்களாய் எவ்வளோ சொன்னாலும் அந்த காதில் வாங்காத பிள்ளைங்களா இன்றைக்கி அநேக பிள்ளைங்க, ஆண்டவரை அறிந்த பிள்ளைங்களே அவ்வளோ துணிகரமாய் தெய்வ பயம் இல்லாமல் இன்றைய நாட்களில் துணிகரமாய் பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். ஆண்டவரிடத்துல நம்ம மன்னிப்பு கேட்டு நம்மளுடைய பாவங்கள் எல்லாவற்றிற்கும் பாவ மன்னிப்பை நம்ம பெற்றதுக்கப்புறம், ரட்சிப்பை பெற்றதுக்கப்புறம் நம்ம எப்படி தேவனுக்காய் வாழ்கிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்ம பரிசுத்தமான ஒரு பூரண பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாய் யாருமே வந்து நீதிமான்களாக இப்போ அப்படியே டோட்டலாக 100% வாழ்வது ரொம்ப கஷ்டம். ஆனாலும் ஆண்டவரிடத்துல கிருபையை வாங்கணும். அனுதினமும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். பரிசுத்த வாழ்க்கையை தான் தேவன் இந்த உலகத்தில் நம்ம வாழும்படியாக எதிர்பார்க்கிறார். உங்களுக்கு முன்னாடி அநேக சவால்கள் இருக்குது, உண்மைதான். ஆண்டி நான் வாழ்ந்த நாட்களிலெல்லாம் இருந்த காரியத்தை விட இப்போ வந்து பயங்கரமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ், எங்கே போனாலும் அப்படியே ஈர்க்கக்கூடிய காரியங்கள் தான். அநேக பிள்ளைகள் விழுந்து போவதற்கு காரணம் அதுதான். பயங்கரமான பணத்தை காமிச்சு, கலராக காமிச்சு, ஃபோனை காமிச்சு, இல்லை எவ்வளோ வந்து தடுமாறி போகக்கூடிய பாதையை சாத்தான் வந்து வலையை விரித்து கொண்டே இருக்கிறான். ஒன்றில் விழாமல் நம்ம தப்பிச்சு போனோன்னா இன்னொரு காரியத்தில் அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான இந்த சூழ்நிலையில், பாவம் நிறைந்த அக்கிரமம் நிறைந்த இந்த உலகத்தில் நம்ம வந்து ஒரு சவாலை எதிர்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் பரிசுத்தமாய் வாழ்வது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவருடைய கிருபை இருக்கணும், அவர் இருக்கணும். அதான் நம்ம பாடலில் பாடணும்ல, ஆண்டவர் கூட இருக்கணும். கர்த்தர் கூட இருந்தால் தான் இந்த உலகத்தில் நம்மளால் கரைப்படாமல் வாழ முடியும். ஆமென். ஏன்னா நம்மை குற்றப்படுத்த, நம்மளை அவமானப்படுத்த, நம்மை தண்டிக்க இந்த உலகம் தாமதமின்றி ஆயத்தப்படுகிறது, ரெடியாக இருக்குது. நம்ம நினைக்கிறோம், நம்ம பார்க்குறது 2 கண்ணு தான், நம்மளை பார்க்குறது 1000 கண்கள் நம்மை நோட் பண்ணுது. அதுவும் கிறிஸ்தவ பிள்ளைகளை தான். ஆமாம், மனிதர்களும் பார்க்குறாங்க, இல்லை பிசாசுன்னு பார்க்குறான், பிசாசனுடைய ஆட்களும் பார்க்குறாங்க, தூதர்களும் பார்க்குறாங்க, ஆண்டவரும் பார்க்குறாரு, எல்லாரும் பார்க்குறாங்க நம்மளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது. மற்றவர்களுக்கு சாட்சி உள்ள வாழ்க்கை நம்ம வாழ்கிறோமா, பரிசுத்தமாய் வாழ்கிறோமா? நம்ம ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த ஜீவியத்தை யாருக்கு எத்தனை நாட்கள் என்பது யாருக்குமே தெரியாது. இன்றைக்கி இருக்கிறோம், நாளைக்கு இருப்போமான்னு தெரியாது. நம்மளுடைய லைஃப்பை குறித்து யாருமே கேரண்டியாக சொல்ல முடியாது. நான் இன்னும் 20 வருஷம் இருப்பேன், நான் ஒரு 30 வருஷம் இருப்பேன் சொன்னவங்களாம் இன்றைக்கி இல்லை. பயங்கரமாக பிளான் போட்டு காரியங்களை செய்தவர்கள் இன்று இல்லை. அப்பேற்பட்ட நாட்களில் நம்ம இருக்கிறோமே, நம்மளுக்கு எந்தவித வாழ்க்கை குறித்து உத்தரவாதம் கிடையாது. அதனால் தேவன் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் நொடியையும் கர்த்தருக்காய் நம்ம பிரயோஜனப்படுத்தணும். அதுதான் ஆண்டவர் நம்மளோடு கூட ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளுக்கு உணர்த்தி கொண்டு இருக்கிற காரியம். நம்ம தேவன் நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் நம்மேல் அக்கறையோடு இருக்கிற தேவன். ஆமென். நம்ம பாவத்தில் மரிப்பது தேவ சித்தம் அல்ல.
மனம் திரும்பி மன்னிப்பை பெற்று பரிசுத்தமாய் வாழ்வது தான் ஆண்டவருடைய சித்தம். எல்லாரும் பரலோகம் வரணும் என்பதுதான் ஆண்டவருடைய சித்தம். விலை மதிக்க முடியாத ரட்சிப்பை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் இலவசமாக நமக்கு கொடுத்துட்டாரு. தெய்வ பலனை பெற்றுக்கொண்டு சகல சத்தியத்திற்குள்ளும் நாம் நடத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவரும் இலவசமாக நமக்கு அருளப்பட்டிருக்கிறாரு. நம்ம கூடயே ஆவியானவர் இருக்கிறாரு, நம்மளுக்கு உணர்த்துறாரு, நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு, அநேக காரியங்களை நம்மளுக்கு போதிக்கிறாரு, நம்மளை கண்டித்து உணர்த்துகிறாரு. இதுதான் தேவன் நம்மேல் வைத்த கிருபை. இந்த கிருபையின் நாட்களுக்குள்ளா இருக்கிறதுனால தான் நம்மளுடைய பாவங்கள், நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாம், நம்ம ரட்சிக்கப்பட்ட பின்னும் பாவம் செய்யாமல் இருக்கிறோமா? ஞானஸ்தானம் வாங்கினதுக்கு அப்புறமும் பாவம் செய்யாமல் இருக்க முடியுதா? கண்டிப்பாக முடியலல்ல. ஏதாவது ஒரு பாவத்தில் நம்ம சிக்கிட்டு தான் இருக்கோம். ஏன்னா பாவ பிரமாணம் நம்ம உள்ளத்துக்குள்ளே இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அது அப்பப்போ தலை தூக்குது. அப்பப்போ அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். ஆண்டவரை சில நேரத்தில் நம்மளே மறந்துட்டு, அநேக நேரத்தில் எல்லாருமே இந்த ஒரு ஃபீல் வந்திருக்கோம். யாராவது ஒருத்தவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட கதையை அடிச்சுட்டு பேசிட்டு அடுத்து தான் யோசிப்போம், இவ்வளோ நேரம் நம்ம ஆண்டவரை நினைக்காம இருந்துட்டோமே, ஆண்டவர் பார்த்துட்டே தானே இருந்திருப்பாரு, நம்ம இவங்கள்ட்ட போய் நம்ம உலக பிரகாரமாக இவ்வளோ நேரம் நம்ம பேசிட்டோமே, டைமை வேஸ்ட் பண்ணிட்டோமே. அநேக நேரத்தில் நம்மளுக்கு அந்த தாட்டு வரும்ல. ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்ம எப்படி மற்றவர்களோடு நம்ம பேசுகிறோம், எப்படி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், நம்ம ஆண்டவரை பற்றி சொல்கிறோமா, நல்ல வார்த்தைகள் பேசுகிறோமா, நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் எப்படி நம்ம நிதானித்து செய்கிறவர்களாய் நம்ம இருக்கிறோம், சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறோமா, ஒவ்வொரு காரியத்துக்கும் தேவனுடைய பாதையில் நம்ம நடக்கிறோமா, ஆவியானவர்கிட்ட உதவி கேட்குறோமா, எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். இந்த கிருபை நாட்களில் நம்ம செய்கிற பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனால் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, நம்ம 6 நாள் தப்பு பண்ணிவிட்டு அடுத்து நம்ம ஞாயிற்றுக்கிழமை போய் ஆண்டவரே என் பாவத்தை பண்ணிங்கன்னு மன்னிப்பு கேட்டுட்டா மன்னிச்சிருவார். உண்மைதான், ஆண்டவர் மன்னிப்பார். ஆனால் அதுக்குன்னு ஒரு நாட்கள் வரைக்கும் தான். இந்த கிருபையின் நாட்கள் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்துக்கு போயிட்டாருன்னா அதுக்கப்புறம் யாருடைய பாவமும் மன்னிக்கப்படாத, அவ்வளோதான். அதோட இந்த கிருபையின் நாட்கள் முடிய போயில அப்போ நம்ம வருத்தப்பட்டு அழுது ஒப்பாரி வச்சு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, எல்லாமே ஓவர், எல்லாமே முடிஞ்சதுன்றுவாங்க. தேவனுடைய வருகை ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக இருக்கிறது. அவருடைய வருகைக்கு நம்ம தகுதி உள்ளவர்களாய், பரிசுத்தமாய், அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்க திராணி உள்ளவர்களாய் இருக்க பிரயாசப்படணும். ஆண்டவரை சந்திக்கும் நாளில் அநேக சொல்லுவாங்க, ஆண்டவரே உமது நாமத்தில் அற்புதம் செஞ்சோம், பயங்கர பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் வந்து நிற்பாங்க. உங்கள் நாமத்தில் நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோமே, அதிசயம் செய்தோமே, உங்கள் பிள்ளையாய் வாழ்ந்தோமே, தசமபாகம் கொடுத்தோமே, சபையை நடத்தினோமே, சபைக்கு போனோமே. ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்லுவார், அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள். உலகம் பார்க்கிற பிரகாரமாய் ஆண்டவர் பார்க்க மாட்டார். இந்த கதையில் நம்ம பார்த்தோம்ல, நம்ம குடும்பத்தை ஏமாற்றலாம், நம்ம சுற்றி இருக்கிற நண்பர்களை ஏமாற்றலாம், நம்ம சபையில் பாஸ்டரை ஏமாற்றலாம், சபை பிள்ளைகளை ஏமாற்றலாம், எல்லாத்தையும் ஏமாற்றலாம். கர்த்தரை ஏமாற்ற முடியாது. நம்ம உள்ளத்தில் நினைக்கிற நினைவுகள்ல இருந்து ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. எல்லாமே ஆண்டவர் வந்து அங்கே கணக்கில் வைத்திருக்கிறார். நம்ம எப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறோம், யாருக்காக செய்கிறோம், அம்மா செய்ய சொல்கிறனால செய்கிறோமா, அப்பா செய்ய சொல்கிறனால செய்கிறோமா, இல்லை சபை பாஸ்டர் தேடுவார் திட்டுவாருன்றனால செய்கிறோமா, லாண்டி கூப்பிட்றனால நம்ம வர்றோமா, ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் பார்த்து கொண்டு நம்மளுடைய இருதயத்தில் ஆண்டவரை எந்த அளவுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம நேசிக்கிறோன்ற அளவுக்கு கூட ஆண்டவர் அவர் கணக்கில் வைத்திருக்கிறார். எல்லாமே ஆண்டவருடைய கணக்கில் இருக்கிறது. உண்மையுள்ளவர்களாய் உத்தமமாய் நம்ம செய்கிற காரியம்தான். நம்ம வெளியில் பார்க்குறவங்களுக்கு நம்ம ரொம்ப அருமையான பிள்ளைகளாக தெரியலாம். ஆண்டவர் சொல்லுவார், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே, விரியன் பாம்பு குட்டிகளே, அப்படிதான் கூப்பிடுவார் இல்லை. மாய்மாலமான வாழ்க்கை வாழக்கூட, ரெட்ட வேஷம் போடக்கூடாது. தேவனுடைய பிள்ளைங்க உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லணும். இடத்துக்கு ஏற்ற மாதிரி தங்களை மாற்றிக்க கூடாது. அப்பேற்பட்ட பிள்ளைகளா இருக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். நமக்காக அந்த இடத்துல பரிந்து பேச யாரும் வர முடியாது. நியாய தீர்ப்பு நாளில் நம்ம தனியாக தான் போய் நிற்கணும். ஆண்டவர் சொல்கிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. இந்த வருஷம் பயங்கரமான ஒரு எழுப்புதலின் ஆண்டா இருக்கும்னு சொல்லி ஆவியானவர் உணர்த்தி கொண்டே இருக்கிறார். எல்லாரும் எழுமணும்.
இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை கண்மணி பிள்ளைகள் எழும்பணும், தேவனுக்காக எழும்பணும், ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும். இனி உங்களுடைய ஜெபம் எப்படி மாறணும்னா, ஆவிக்குரிய காரியங்களை நோக்கி தான் ஜெபம் மாறணும். ஆவியின் வரங்களை கொடுங்க ஆண்டவரே, இன்னும் எனக்கு வல்லமைகளை கொடுங்க. இது போதாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம திருப்தியோடு உட்காரக்கூடாது. இன்னும் நம்ம எவ்வளோ தூரம் நம்ம மேலே போக வேண்டி இருக்கு. அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் தயாரா இருக்கிறார். நம்ம தான் கேட்பதற்கு நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். நம்மளுடைய வேலை, நம்மளுடைய படிப்பு, நம்மளுடைய சூழ்நிலை, இது எல்லாமே நம்மளை போட்டு அழுத்துது. உலக காரியங்கள், நண்பர்கள் பேசுகிற காரியங்கள், அவர்களுக்கு நம்ம செவிசாய்க்கிறதா இல்லை ஆண்டவருக்கு நம்ம செவிசாய்க்கிறதா, ஒரே ஒரு குழப்பமாய் நம்மளுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்கிறது. எதை நம்ம எடுத்து முதல்ல நம்ம செய்யறது, எந்த காரியத்தில் நம்ம தீர்மானம், எதை சரியா எடுப்பது சில நேரத்தில் புரியறது இல்லை. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்க தெளிவாய், எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் தேவன் என்ன சொல்கிறாரோ, அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யும்படியாய் தன்னை அர்ப்பணிப்பாங்க. ஆண்டவரே, முதலாவது என் தேவனுடைய ராஜ்யம்தான், அதுல எந்த குழப்பமும் வரக்கூடாது. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரம், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியங்கள், என் தேவன் தான் எனக்கு முதல்ல. அவர் என்ன சொல்றாரோ, அவர் என்ன செய்ய சொல்றாரோ, அவர் எங்க போக சொல்றாரோ, அவர் என்ன படிக்க சொல்றாரோ, என்ன காரியத்திற்காக எனக்கு கற்றுக் கொடுக்க, எல்லாவற்றையும் அவருக்கு கீழ்ப்படிந்து நான் நடப்பேன். ஆமென். அவருடைய பிள்ளையாய் நான் முதலாவது வாழ்வேன். அவர் எனக்காய் வைத்திருக்கிற தரிசன நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நான் ஓடுவேன். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தான் ஆண்டவருடைய காரியங்கள், நமக்காய் வைக்கப்பட்ட திட்டங்களை நம்ம நிறைவேற்றி முடிக்க முடியும். பாதியில் முடிச்சுட்டு நம்ம சரியாக முடிக்காமல் ஆண்டவர்கிட்ட போனாலும் அங்கே எப்படி இருக்கும் நம்மளுக்கு மனசு? ஆண்டவர் கேட்பாரு, நான் சொன்ன அத்தனையும் முடிச்சிட்டியா மகளே? இல்லை ஆண்டவரே, பாதி தான் நான் முடிச்சுட்டு வந்தேன், நான் திரும்ப அனுப்புறீங்களா? நான் பாதியை முடிச்சுட்டு வரேன். வாய்ப்பு இல்லை. கர்த்தர் நமக்கென்று நியமித்திருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் முழுமையாய் முடிச்சுட்டு நோவாவை போல சொல்லணும், எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்ப்பா. நீங்கள் என்ன குறித்து என்னென்ன திட்டம் நோக்க வச்சுருந்தீங்களோ அத்தனையும் நான் நிறைவாக இந்த பூமியில் முடிச்சிட்டேன். என் ஓட்டம் ஜெயமாய் முடிந்தது. நல்ல போராட்டத்தை போராடி முடிச்சிட்டேன். அல்லேலூயா. அப்பேற்பட்ட தைரியமாய் சொல்கிறவர்களாய் நம்ம காணப்படுகிறோமா? ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், என்னை குறித்து நோக்கம் என்ன ஆண்டவரே? இந்த பூமியில் நீங்கள் என்னை அனுப்பினதற்கான நோக்கம் என்ன ஆண்டவரே? ஒரே வாழ்க்கை தான், ஒரே ஒரு வாழ்க்கை தான். இனி நம்ம திரும்ப வாழணும்னு நினச்சாலும் முடியவே முடியாது. எந்த மனுஷனும் முடியாது. கடந்து போன காலங்களையும் நேரத்தையும் திரும்ப நம்ம வாங்க முடியாது. நம்ம வேஸ்ட் பண்ண நேரம், நம்ம இதுக்கு முன்னாடி போன மாதம் ஜனவரி எனக்கு வேணும், ஜனவரி இதே 7ஆம் தேதி எனக்கு வேணும் நம்ம நினச்சோன்னா திரும்ப வாங்க முடியுமா? நான் மிஸ் பண்ணிட்டேன். அந்த நாளில் நான் செய்யணும்னு நினச்ச காரியம் செய்ய முடியல. ஆண்டவருக்காக இந்த காரியத்தை நான் செய்யலாம்னு நினச்சேன், செய்ய முடியல. எனக்கு திரும்ப அந்த நாள் வேணும், நேரம் வேணும்னு கேட்டால் திரும்ப கிடைக்குமா? கிடைக்காது. தேவன் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு நாளும், நேரமும், மணித்துளியும் வெளியேற பெற்றது. தேவனுக்காய் நம்ம ஓடணும்னு தான் ஆண்டவர் விருப்பப்படுகிறார். அதனால தான் வெளிப்படுத்தல் 22 வாசிக்கிறோம், அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஆமென். அதுதான் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை. ஏன்னா சங்கீதம் 7:11 சொல்லப்படுது, அவர் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினங்கொள்கிற தேவன், அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார், அவர் தம்முடைய வில்லை நாணேற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார், மரண ஆயுதங்களை ஆயத்தம் பண்ணினார் அப்படின்னு வார்த்தை சொல்லுகிறது. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி, அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை. இவ்வளோ நாள் உங்களுக்காக நான் பரிசுத்தமாய் வாழ்ந்தேன் ஆண்டவரே, இவ்வளோ நாள் நான் உங்களுக்காய் ஊழியம் செய்தேன் ஆண்டவரே, இவ்வளோ நாள் உங்களுக்காய் நான் ஜெபம் பண்ணேன் ஆண்டவரே, இவ்வளோ நாள் நான் ஆராதனை சூப்பராக பண்ணுவேன் ஆண்டவரே. அங்கே போய் எந்த ஒரு காரியமும் ஆண்டவர்கிட்ட ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம சொல்கிற வார்த்தைகள், நீ கடைசி வரை நிலைத்திருக்கிறையா? கடைசி வரை முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நீ ஆரம்பத்தில் செஞ்ச, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஆரம்பத்தில் ஒரு அன்பா, ஆண்டவர் மேலே அவ்வளோ அன்பா இருந்த, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஆதியில இருந்த அன்பு எங்க போச்சு? நீ எந்த இடத்துல விழுந்தன்றதை நீ உணர்ந்து அதுல நீ மனம் திரும்பினாள் என்றால் நீ தப்புவிக்கப்படுவாய். அதை சரி செய்தாய் என்றால் நீ உன்னுடைய ஜீவனை தப்புவித்துக் கொள்வாய். இதுதான் ஆண்டவர் சொல்றார். ஆனா இன்றைய நாட்களில் பார்த்தீங்கன்னா அநேக நவீன உபதேசங்கள் இல்லை. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் தங்கங்களா. நீங்க வாலிப பிள்ளைகள், நம்ம கேட்கிற எல்லா உபதேசங்களையும் எடுத்துக்கொள்ள கூடாது. சொல்றாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய கடந்த கால பாவம், நிகழ்கால பாவம், எதிர்கால பாவம்,
அதாவது நீங்கள் செய்த பாவம், செய்து கொண்டிருக்கிற பாவம், இனி நீங்க செய்ய போற பாவங்கள் எல்லாத்தையும் மன்னித்து, அதற்காக தான் அவர் சிலுவையில ரத்தம் சிந்தி மறிச்சிட்டாரு. அதனால நீங்க எத்தனை தடவை பாவம் செஞ்சாலும் நீங்க போய் மன்னிப்பு கேட்டா ஆண்டவர் மன்னிச்சிருவாரு. செய்ய போற பாவத்துக்கு இப்பயே கேட்டுக்குங்கிறாங்க. துணிகரமாய் சொல்றாங்க. நீங்கள் என்ன செய்றீங்க, எப்படி வாழ்றீங்க என்பது அவருக்கு ஒரு பொருட்டல்ல. நீங்க அவர் விசுவாசிச்சாலே போதும். அவர் நம்முடைய அப்பா. எத்தனை தப்பு பண்ணினாலும் நம்மளுடைய அப்பா மன்னித்து நம்மளை பரலோகம் கூட்டிட்டு போயிடுவாரு. அப்படியும் நீங்க பரலோக வாசல்ல உங்களை யாராவது தடுத்து நிறுத்தினீங்கன்னா, அந்த அந்த ஊழியக்காரருடைய பேரை வந்து சொல்றாரு, என்னுடைய பேரை சொல்லுங்க. துணிகரமாய் போதிக்கிற அநேக கள்ள போதகர்கள், மிதம் மிஞ்சி போதிக்கிறாங்க, மோசடி பண்ணுகிற ஊழியர்கள், கள்ள உபதேசம் எழும்பி விட்டது. இன்றைய நாட்களில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாய், பகுத்தறி உள்ளவர்களாய், தெய்வ பக்தியோடு பயத்தோடு வாழ்கிறவர்களாய் காணப்படணும். கடைசி காலம் மிகுந்த எச்சரிக்கையாய் நம்ம நியாய தீர்ப்பில் போய் நிற்போம் அப்படிங்கிறதை உணர்ந்தவர்களாய் நம்மளுடைய வாழ்க்கையை சரி பார்த்து கொள்ளணும், நிதானித்து பார்க்கணும். வார்த்தை சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து பார்த்தோம் என்றால் நியாயம் தீர்க்கப்படும். ஆமென். ஒவ்வொரு நாளும் இது விளையாட்டுக்கு ஆண்டி சொல்லலை, ஒவ்வொரு நாளும் நம்ம பரிசுத்தத்திற்காக ஆண்டவரிடத்துல கேட்கணும். அப்பா, என்னுடைய அவயவங்கள் அத்தனையும் நான் உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நான் தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது ஒரு காரியத்தை நான் செய்து விடுறேன், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செஞ்சிடறேன். நம்ம நினைப்போம் இது கரெக்டு தான், நம்ம பண்ணுறது கரெக்டு தான் நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அது தவறாக இருக்கும். நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும், அவயவங்களை காத்துக்கொள்ளணும், நம்ம சரீரத்தை காத்துக்கொள்ளணும். பரிசுத்தமாய் தேவனுக்கு முன்பாக நம்ம நிற்கணும் என்றால் இங்கேயே நம்ம பரிசுத்த ஆவியானவர் அவர் நம்மை ஆளுகை செய்யணும். ஆமென். ஆண்டவர் பிள்ளைங்களா நம்ம மாறினதுக்கு அப்புறம், ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம், ஞானஸ்தானம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் மிகப்பெரிய சோதனையே இருக்கும். பயங்கரமான சாத்தானுடைய நம்ம துரத்துதல் வந்து அப்போதான் ரொம்ப அதிகமாக இருக்கும். எப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், எப்போ நான் வந்து இன்றைக்கி நான் சூப்பராக பைபிள் படிப்பேன், நான் வந்து ஆண்டவர் நான் துதிப்பேன், நான் வந்து ப்ரேயர் பண்ணுவேன், 1 ஹவராவது நான் ஒரு நாளையில் நான் ஜெபம் பண்ணுவேன், யாருக்காவது போய் சுவிசேஷம் சொல்லுவேன், நான் இன்றைக்கி என்னை பரிசுத்தமாய் நான் வாழ்வதற்கு நான் அதை தப்பாக செய்ய மாட்டேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன், நான் இந்த காரியத்தை நான் பண்ண மாட்டேன், பயங்கரமாக தீர்மானத்தோடு போவோம். அன்னைக்கு தான் அந்த பிரச்சனையில் நம்ம உழுந்து போகிறவங்களா நம்ம இருப்போம். சாத்தா, நான் எப்படா அவளை பண்ணலாம், அது ரட்சிக்கப்பட்டுட்டியா, ரொம்ப சந்தோஷம், இல்லை ஞானஸ்தானம் வாங்கிட்டியா, இல்லை அபிஷேகம் வேற, இல்லை எல்லாம் ஓகே தான், நீ ஆண்டருக்குள்ளே நீ நிலச்சி நிற்கிறியான்றதை பார்த்துடலான்னு சவால் விட்டுட்டு நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கே அவன் ரெடியாக இருப்பான். ஆனால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவனுடைய பிள்ளைங்களா நம்ம நிலைத்து இருப்பதற்கு கர்த்தரிடத்தில் கிருபையை கேட்கணும், விழுந்து போகாதபடி. அநேக சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்ட பின்னும் பாவம் செஞ்சுட்டே இருந்தா ஆண்டவர் வந்து மன்னிச்சிட்டே இருப்பார்ல, இல்லை மன்னிச்சிட்டே இருப்பார். அந்த ஒரு குறிப்பிட்ட நாள், அதுக்கப்புறம் வந்து அந்த நாளில் ஜட்ஜ்மெண்ட் டே வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் டோட்டலாக இல்லை, நம்ம அதுக்கு முன்பாக மரித்து போனோம் என்றால் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, எங்கேயுமே போய் நிற்க முடியாது, நம்ம சான்ஸ் கேட்க முடியாது, ஒன்றுமே நம்மளால் பண்ண முடியாது. எல்லாருக்கும் இந்த கதை தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஊரில் ஒரு வாலிபன் இருந்தான். பயங்கரமான பாவம் செய்கிறான், சமுதாய குற்றங்களை துணிகரமாய் செய்து வர அந்த சூழ்நிலையில் ஒரு நாள் வந்து போலீஸாரால் அவன் கையும் களவுமாக பிடிக்கப்பட்டு நீதிமன்றத்துக்கு கொண்டு போகப்படுறான். அப்போ அந்த நேரத்தில் வந்து ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க, அவனுடைய நண்பன் ஒருத்தவங்க சொல்கிறான், ஒரு ஃபேமஸான ஒரு லாயர் வந்து இருக்கிறாரு, அவரை வேணால் அவனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். எப்படின்னா அவருடைய வாத திறமையினால் சூப்பராக பேசுவார். எப்படிப்பட்ட பாவம் செய்தவர்களையும் குற்றவாளியையும் காப்பாற்றி நீதிபதி கொடுக்கக்கூடிய அந்த தண்டனையிலிருந்து உன்னை காப்பாற்றிடுவாருன்னு சொல்கிறாங்க. இவனுக்கு அவரை பற்றி கேள்விப்பட்ட உடனே மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷம். அந்த வாலிபன் வந்து அந்த லாயரை போய் சந்தித்து தான் செய்த எல்லா பாவ காரியங்களும் அவர்கிட்ட சொல்கிறான். சொல்லி, நான் எப்படியாவது எனக்கு வந்து வாதாடி விடுதலை பெற்று கொடுத்துருங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த லாயரும் இவனை பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்கிறான், அழுகிறான். ஸோ பரிதாபமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல் ஒரு அன்பு வருது. அந்த அன்பினால் சரின்னு சொல்லிட்டு நீதிபதிக்கு முன்னாடி அவனுக்காக வாதாடி யாரும் அவ்வளோ ஈஸியாக பெற முடியாத விடுதலையை பெற்று கொடுத்துட்டார். அதே நேரம் அந்த வாலிபனை பார்த்து சொல்கிறாரு, இதுக்கு மேலே நீ தப்பு பண்ணிட்டு வராதப்பா, நீ போய் திருந்தி நல்ல மனுஷனாக வாழு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். உடனே அவனுக்கு வந்து பயங்கர சந்தோஷம், விடுதலை கிடச்சிருச்சு அப்படிங்கிற சந்தோஷத்தில் அவர் சொன்னது கூட காதில் சரியாக போட்டுக்கல. இன்னொரு பக்கம் அவனுக்கு ஒரு காசும் வாங்காமல்
இலவசமா வாதாடி விடுதலை வாங்கி கொடுத்துட்டாரு. இந்த உலகத்துல ஒரு அதிசயமான லாயர் இப்படியும் இருக்கிறாருன்றது இங்கதான் எனக்கு தெரியுதுன்ற அவ்வளோ சந்தோஷம் அவனுடைய அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரும்பொழுதே அவனுடைய உள் மனசு சொல்லுது, இனி என்ன தவறு செஞ்சாலும் என்ன குற்றங்கள் செஞ்சாலும் அதையெல்லாம் கண்டு கொள்ளாம எனக்காக வாதாட ஒரு லாயர் இருக்காருன்னு நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனா பேசிக்கிட்டே வரான். அவனுடைய நம்பிக்கை இப்படி அதிகமாயிருச்சு. என்னன்னா என்ன தப்பு பண்ணாலும் நம்மளுக்காக வாதாடி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரே, அதனால நம்ம ரிலாக்ஸாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரான். நாட்கள் கடந்து போனது. இந்த எண்ணத்தோடு அவன் இருந்ததுனால திரும்ப திரும்ப தைரியமாய் பல குற்றங்களை செய்ய ஆரம்பிக்கிறான். புதிதாக பாவம் செய்யும் பொழுது முதல்ல தடுமாறியவன் நம்மளும் அதே தான். ஒரு தப்பு நம்ம செய்கிறோம் அப்படின்னா புதுசாக செய்யும் பொழுது, ஃபஸ்ட்டாக செய்யும் பொழுது பயம் இருக்கும். செகண்ட் டைம் செய்யும் பொழுது கொஞ்சம் அந்த பயம் போயிடும். மூணாவது தடவை செய்யும்போது டோட்டலாக பயமே இருக்காது. துணிகரமாய் ஆமாம் என்ன வேணால் இப்போ சொல்லிக்கலாம், இப்படியா சமாளிச்சுக்கலாம். இத்தனை தடவை செஞ்சு சமாளித்தோம், இது முடியாதான்ற ஒரு துணிகரம் வந்துடும். ஆரம்பத்தில் தடுமாறியவன் செய்ய செய்ய தைரியமாக குற்றங்கள் செய்துட்டே இருந்தான். ஒவ்வொரு முறை இவன் குற்றம் செய்யும் போதும் அவன் போலீஸ்னால் பிடிக்கப்பட்டு நீதிமன்றத்துக்கு கொண்டு போகப்படுறான். ஆனால் அந்த லாயரோ அவன் மேல் இருந்த ஒரு அன்பு அவனுக்காக வாதாடி திரும்ப திரும்ப விடுதலை வாங்கி கொடுத்துட்டு, நீ இனிமேல் தப்பு செய்யாதப்பா, நீ திருந்தி நல்லவனாயிரு, ஒவ்வொரு தடவையும் அவர் அறிவுரை சொல்லி அவனை அனுப்புகிறாரு. ஆனால் அதெல்லாம் அவனுக்கு செவிடன் காதில் ஊதலாம் சங்கு மாதிரி இருந்துச்சான். அவ்வளோ அலட்சியம். இதே காரியங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. இவன் மாற்றதும் லாயர் விடுதலை வாங்கி தருவதுமாய் நாட்கள் ஓடியது. அன்னைக்கு ஒரு நாள் மிகப்பெரிய ஒரு குற்றம் செய்து மாட்டிக்கொண்டு அவன் போலீஸாரால் கைது செய்யப்பட்டு கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இவனுக்கு பயமே கிடையாது, கவலையோ கண்ணீரோ எதுவுமே இல்லை. போங்கப்பா, என்னதான் நீங்கள் என்ன கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போனாலும் என்னுடைய லாயர் நிச்சயம் எனக்கு விடுதலை வாங்கி தருவார், நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ இழுத்துட்டு போகிறீங்கன்னு சொல்லி பயங்கர ஒரு பெருமிதத்தோடு அந்த கோர்ட்டுக்குள் நுழையிறான். உள்ள நுழைஞ்சவனுக்கு பயங்கரமான ஒரு ஷாக்கு, பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. இத்தனை நாட்கள் லாயராய் நமக்கு வாதாடி நம்மளை காப்பாற்றின அவர் இப்போ எங்கே இருக்காரு? நீதிபதியாய் பதவி உயர்வு பெற்று நீதிபதியோட சீட்டில் உட்கார்ந்துருக்காரு. அதை பார்த்தோன்னே அவனுக்குள்ள ரொம்ப சந்தோஷம் அதிகமாயிருச்சு. என்னன்னா, லாயராக இருக்கும்போதே அவர் நமக்கு எத்தனை முறை விடுதலை வாங்கி கொடுத்துருக்காரு, இப்போ நீதிபதியாக இருக்கிறாரு, இனி எனக்கு கவலை இல்லை, இனி நான் என்னனாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அவ்வளோ சந்தோஷம். என்னை விசாரிக்கணும்னு அவசியமே இல்லை, அவர் தானே நீதிபதி, அவர் தானே உத்தரவு போடணும், உடனே அனுப்பிச்சிருவாரு அப்படின்னு நினச்சிட்டு அவரை நோக்கி பார்க்குறான். ஆனால் அங்கே நடந்தது வேறு. அவன் குற்றவாளி கூண்டில் ஏறி நின்ன உடனே அவனுக்காக வாதாட எந்த லாயரும் முன் வந்து நிற்கலை. வேறு லாயரே இல்லை. அவனுக்கு தெரிந்தவர்கள், அவனை பெற்றவர்கள், நண்பர்கள் இருந்தாலும் ஒருத்தர் கூட அவனுக்காக கேள்வியும் கேட்காம நேரடியாக தீர்ப்பு எழுதிட்டே இருக்கிறாரு. அவர் எழுத எழுத அங்கே பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு ஸ்க்ரீன் இருக்குது. அந்த ஸ்க்ரீனில் இவன் ஆரம்ப நாட்களில் இருந்து செய்த எல்லா பாவங்களும் அங்கே ஒரு ஸ்க்ரீனில் ஓடிட்டு, எல்லா குற்றங்களும் அங்கே ஓடிட்டுருக்கு. அதை பார்க்க பார்க்க அவனால் தாங்க முடியல. ஐயா இதை போடாதீங்க, வேண்டாம், இது வேண்டாம், இது நான் செய்த தவறுகளை எனக்கு இத்தனையோ நான் இந்த காரியத்தை நான் செய்த நான் அவனுக்கு அதை பார்க்க பார்க்க அவனுக்கு தாங்க முடியல. கடைசியில் அவர் அது முடிந்த உடனே இதுவரை அவன் செய்து வந்த எல்லா குற்றங்களுக்கும் இறுதி தீர்ப்பாக மரண தண்டனைன்னு சொல்லி எழுதிட்டார். அவன் நீதிபதியின் முன்பு அழுது புரள்றான். ஐயா, நீங்கள் லாயராக இருக்கும்போது எனக்கு எத்தனை முறை என்னுடைய குற்றங்களுக்காக வாதாடி விடுதலை வாங்கி கொடுத்தீங்க. ஒவ்வொரு முறையும் என்னை எச்சரித்து இனி எந்த குற்றமும் செய்யாத, திருந்தி நல்லவனாய் வாழ முயற்சி செய்யன்னு சொன்னீங்க. நானும் அதை பொருட்படுத்தலையா? வாதாட நீங்கள் இருக்கீங்கன்ற தைரியத்தில் தப்பு மேலே தப்பு பண்ணிக்கிட்டே இருந்துட்டேயா. நீங்கள் இப்போ நீதி உள்ள நியாயாதிபதியாய் வந்து எனக்கு தண்டனை கொடுப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இந்த ஒரு முறை மன்னிச்சிருங்க.
இனி நான் உண்மையாய் திருந்தி வாழ்றேன், என்னை நம்புங்கய்யா, என்னை நம்புங்கய்யா, என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி கதறி அழுகிறான். ஆனால் காலம் கடந்து விட்டது. நீதிபதியின் தீர்ப்பு. ஆமென். இதை மாற்ற முடியாதுன்னு அங்க இருந்த காவலாளர்கள் எல்லாரும் நீதிபதியின் கண்களுக்கு முன்பாக அவனை இழுத்து கொண்டு போய் மரண தண்டனை நிறைவேற்றாங்க. ஆமென். தேவனை அறிந்து அவரை ஏற்றுக்கொண்டு அவர் இரத்தத்தினால கழுவப்பட்டு ஞானஸ்தானம் வாங்கி அபிஷேகம் வாங்கி நம்ம ரட்சிக்கப்பட்ட பின்னும் திரும்ப திரும்ப நம்ம பாவம் செய்கிறவர்களா இருந்தால் நமக்கும் இதே நிலைமை தான் ஒரு நாள் வரும் என ஆண்டவர் சொல்றார். ஏன்னா இப்ப இயேசு கிறிஸ்து, யோசித்து பாருங்க, அந்த லாயரா இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து, நீதிபதியா இருக்கிறவர் இப்ப பிதா, அந்த போலீஸா இருக்கிறவங்கெல்லாம் தூதர்கள். ஓகேவா? இப்போ இயேசு கிறிஸ்து நமது இரட்சகராக நம்ம ஒவ்வொரு முறையும் பாவம் செய்யும் போது அதற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கும்போது நமக்காக பிதாவினிடத்துல பரிந்து பேசுகிற ஒரு லாயராக இருக்கிறாரு. இதுதான் 1 யோவான் 2:1 வாசிக்கிறோம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிறதுனால தான் நம்ம இந்த பாவத்தினால வரக்கூடிய ஆக்கினைக்கு, தண்டனைக்கு நம்ம தப்புவிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டும் நம்ம திரும்ப திரும்ப பாவம் செய்கிறவர்களாய் இருந்தோமானால் இப்பொழுது நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிற நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் நீதி உள்ள நியாயாதிபதியாய் அவர் அந்த சீட்டில் உட்கார்ந்து நம்மளை நியாயம் தீர்க்க போறாரு. நாம் செய்த அனைத்து குற்றங்களுக்கும் உரிய தண்டனையை, நித்திய ஆக்கினையை கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. அந்த நேரத்தில் யாருமே நம்ம பக்கத்தில் வந்து நிற்க முடியாது. ஒருவரும் நமக்காய் வாதாட முடியாது. சப்போர்ட் பண்ண அம்மா வர மாட்டாங்க, அப்பா. இப்போ நம்ம பூமியில் இருக்கும்போது நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டா சப்போர்ட் பண்ண அம்மா வருவாங்க, அப்பா வருவாங்க, எல்லாரும் வருவாங்கல்ல. ஆனால் அங்கே யாருமே நம்ம பக்கத்தில் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி பேச முடியாது. மன்னிச்சிருங்க, அவளை தெரியாமல் பண்ணிட்டாண்டவரே, இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்கன்னு யாரும் வந்து கேட்க முடியாது. தனியாக தான் நிற்கணும். அவங்கவுங்க பண்ண தப்புக்கு, அவங்கவுங்க பண்ண காரியத்துக்கு தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஒவ்வொரு முறையும் நம்ம பாவம் செய்துவிட்டு தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கும்போது ஆண்டவர் நம்மை மன்னித்து நம்ம எச்சரிக்கும் காரியம் என்னவென்றால், நீ போ, இனி பாவம் செய்யாது. உபச்சார ஸ்திரீயை நம்ம பார்க்குறோம்ல, யோவான் 8ஆம் அதிகாரத்தில் இல்லை, எல்லாம் வந்து அப்போ கையோடு பிடிச்சிட்டு வந்து நிப்பாட்டி அவங்கள வந்து அந்த பாவத்துக்கான தண்டனை அவங்க யோசித்து தானே வந்திருப்பாங்க. முடிஞ்சது என் கதை, அவ்வளோதான், கையும் களவுமா எல்லாரும் என்னை பிடிச்சிட்டாங்க. அந்த அம்மாவுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? சரி, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் திருந்தி வாழ்வனே. கண்டிப்பாக அந்த மனசு ஏங்கியிருக்கும்ல. ஒரு சான்ஸ் கிடைச்சா எனக்கு நல்லா இருக்குமே, ஏசுநாதர் எனக்கு கொடுப்பாரா அப்படின்ட்டு தான் அவங்க கீழே விழுந்த நிமிஷத்தில் அவங்க நினச்சிட்டு இருந்திருப்பாங்க, அழுதுட்டு இருந்திருப்பாங்க உள்ளத்தில். அவங்க இருதயம் ஆண்டவர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்ல. ஓகே, நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம்னு சொல்லி ஆண்டவரும் குனிந்து விரலினால் தரையில் எழுதுறாரு. உங்களில் பாவம் இல்லாதவன் இவன் மேல் முதலாவது கல்லெறிய கடவன். குனிந்து மறுபடியும் எழுதுறாரு. நிமிந்து பார்க்குறாரு, யாருமே இல்லை. அல்லேலூயா. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கக்கூடிய பாவம் தான். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கல்லெறிஞ்சு கொல்லணும், அதுதான் சட்டம். இங்கே சட்டம் செய்ய முடியல, இங்கே சத்தியம் நிற்கிது ஆண்டவருக்காக. ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றுகிறார் அவருடைய பிள்ளைகளுக்காக. சட்டத்தையே திருத்தி எழுதுகிறாரு. கேட்கிறாரு, ஸ்திரீயே, உண்மையில் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாயிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கலையான்னு கேட்கிறாரு. இல்லை ஆண்டவரே, இல்லை, நான் செத்துருவேன்னு தான் வந்தேன். நான் கைங்கலமாக மாட்டிக்கிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், உண்மைதான். நான் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை இதோடு முடிஞ்சதுன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் என்னை காப்பாற்றிட்டீங்க. ஆமென். அவங்க உள்ளம் எவ்வளவு சந்தோஷமாய் தேவன் ஒரு 2வது வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஏசாவுல பார்த்து சொல்றாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. இந்த வார்த்தை தான் நமக்கும் வந்தது. நம்ம செய்த ஒவ்வொரு பாவத்துக்கும் இல்லை, ஆண்டவர் ஆக்கினைக்குள்ளாக்கி இருந்தார்னா நம்ம யாருமே நின்றுக்க முடியாது, என்னைக்கோ மரித்து போயிருப்போம்ல. ஆனால் தெய்வம் நம்மளை பார்த்து சொல்கிறார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. 2வது வாய்ப்பு நம்மளுக்கு எல்லாருக்குமே கொடுத்துருக்கிறார். நீ போ,
இனி பாவம் செய்யாதே. தேவன் அந்த மகளை மன்னித்து விடுதலையை வாங்கி கொடுத்துட்டாரு. அவ்வளோ பெரிய ஒரு சட்டத்தையே மாற்றி ஆண்டவர் அந்த இடத்துல அந்த மகளுக்காக பரிந்து பேசி இல்லை, எவ்வளோ பெரிய அந்த ஜீவனை திருப்பி கொடுத்துருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு காரியம் தான் இன்னைக்கு நம்மளுக்கும் இருக்குது. நம்மளுக்கும் அந்த ஜீவனை கொடுத்துருக்கிறாரு. எல்லாரும் அந்த நாட்கள் மாதிரி பாவம் செய்ய உடனே வானத்திலிருந்து அக்கினி வந்து அழிச்சு போட்டிருந்துச்சுன்னா யாருமே இருக்க முடியாது. செய்த பாவத்துக்கு தண்டனை வாங்கியிருந்தோன்னா ஒருத்தர் கூட இருக்க முடியாது. நீங்களும் நானும் உட்காந்துருக்க முடியாது. ஆனால் தேவாதி தேவன் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு இல்லை நம்மளுக்கு சொல்கிற ஒரு வார்த்தை, இனி பாவம் செய்யாது. இருக்கிற நாட்களை நம்ம தேவனுக்காய் நம்ம பயன்படுத்தி அவருடைய வருகைக்காய் நம்ம பரிசுத்தமாய் நம்ம காத்துக்கொள்ளும் பொழுது நம்மளுக்கு ஒரு நியாய தீர்ப்பு நாள் உண்டு. அந்த நாளில் நம்ம தேவனுக்கு முன்பாக போய் நிற்போம் அப்படிங்கிறத நம்ம ஒரு நாளும் மறந்து போகாதபடி நம்மளுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். ஆண்டருடைய பிள்ளைகளாய் அந்த இடத்துல போய் நம்ம நிற்கணும். எல்லா தூதர்களுக்கு முன்பாக அந்த இடத்துல வந்து ஜீவ புஸ்தகத்தில் வாசிப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நம்மளுடைய பேர் இருக்கணும், கிறுக்கப்படாமல் இருக்கணும். கர்த்தர் நம்ம பேர் சொல்லி அழைக்கணும். அந்த நாள் வெகு சீக்கிரமாய் வரப்போகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் தேவனுக்காய் நான் நிற்பேன், இறுதி வரை நிற்பேன். தேவன் கொடுத்திருக்கிற இந்த 2வது வாய்ப்பை நான் பயன்படுத்திக்குவேன். என்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் அவருக்கு தான் நான் அர்ப்பணிக்கிறேன். இந்த பூமியில் வாழ்கிற நாட்கள் எல்லாம் என் தேவனுக்காய் தான் நான் வாழுவேன். என்னுடைய வாழ்க்கையில் அவர் மட்டும்தான், அவர் தான் என் கூட இருக்கணும், அவர் தான் என் கூட நடக்கணும். என் தகப்பனுக்காக இந்த வாலிப காலத்தை நான் வேஸ்ட் பண்ணாமல் என் தேவனுக்காய் நான் வாழுவேன். நாட்டில் நான் நினச்சிருக்கேன், ஆண்டவரே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னை வந்து இந்த மாதிரி என்னை கூப்பிட்டுருந்தீங்கன்னா, பிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்காக நான் எவ்வளோ செஞ்சுருப்பேன். நானாக நினச்சிக்குவேன், சில நேரத்தில் நம்மளுக்கு வயசாகிறதுனால இந்த பலவீனம் வருதோ, இந்த கஷ்டங்கள் இருக்கோ அப்படின்னு நினச்சிக்கிறது. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட நான் கேட்ட காரியங்கள், இதுக்கு முன்னாடி என்னை பிடிச்சிருந்தீங்கன்னா நான் எவ்வளோ செஞ்சுருப்பேன்ப்பா, எவ்வளோ காரியங்கள் உங்களுக்காக நான் பண்ணியிருப்பேன். இப்போ என்னால் முழுமையாக என்னால் பண்ண முடியாமல் நான் இருக்கிறேனேன்னு நானாக ஃபீல் பண்ணிக்குவேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறேன், யாரை எப்போ அழைக்கணுமோ, எப்போ தேவனுக்காக எழும்பணுமோ அந்த நாட்களை ஆண்டவர் வந்து நியமித்து வைத்திருக்கிறார். ஏற்ற நேரம், கர்த்தர் நேரம்னு ஒன்று இருக்குது. நம்ம நினைக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் நேரம் ஒன்று இருக்குது. உங்களை குறித்து தேவன் அழகாய் திட்டம் வைத்திருக்கிறார். இந்த வருஷம் நிச்சயமாய் அத்தனை பேரும் எழும்பும்படியாக தேவன் வந்து அழகாக நம்மளோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். அத்தனை பேரும் ஆண்டவருக்காய் எழும்பணும். ஆண்டவருக்காய் உங்களுடைய எல்லா காரியத்திலையும் என் தேவனுக்காய் நான் செயல்படுவேன். ஏசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் நான் சொல்லுவேன், நான் சாட்சியாய் வாழுவேன். என் தேவனுக்கு உங்களுடைய சாட்சி உள்ள வாழ்க்கையை பார்த்தே அநேக வந்து கேட்குற அளவுக்கு ஆண்டவர் வந்து மாற்றுவார். அப்பேற்பட்ட ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ ஆண்டவர் இடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆமென். மத்தேயு 4:17 சொல்லப்படுது, அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். ஆமென். கடைசி நாட்கள் வந்துருச்சு. மனம் திரும்பணும், ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பணும், ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படணும், ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆர்வப்படணும். நம்ம இன்னும் பரிசுத்தமாகணும், இன்னும் பரிசுத்தமாகணும், தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஆயத்தமாகணும். நாமே நிதானித்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்கிறவர்களாய் நம்ம இருக்கணும். ஆண்டவருடைய வருகை வெகு சீக்கிரமாக இருக்கிறது. ஒரு நாள் ஆலயத்திற்கு நிறைய பேர் வந்துட்டாங்க ஆராதனைக்கு. ஆராதனை முடிஞ்சிருச்சு. அதில் ஒரு நோட்டீஸ் போர்டில் ஒன்று எழுதியிருந்தாங்களாம். எல்லாரும் கிட்ட போய் பார்க்க போகிறாங்க. அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, நீங்கள் பரலோகம் செல்வதற்கு இடையூறாக இருந்த நபர் நேற்று இறந்து விட்டார். மாடியில் அவர் உடல் வைக்கப்பட்டுள்ளது, அனைவரும் மறக்காது பார்த்து விட்டு செல்லவும் எழுதியிருந்துச்சான். இதை படித்த உடனே அவங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரே ஷாக்கு. அச்சோ, நம்மளுடைய ஆலயத்தில் இப்படிப்பட்ட ஒருவர் இருந்திருக்கிறாரா? நம்ம பரலோகம் போவதற்கு தடையாக இருந்தவர் இப்போது இறந்து விட்டாரா? யாரா இருக்கும்? இவங்களா இருப்பாங்களோன்னு தங்களுக்குள்ளே நினச்சிட்டு எல்லாரும் மாடிக்கு ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஒரு பெரிய சவப்பெட்டி பெருசாக வச்சுருக்காங்க. அதை நெருங்க அவங்களுக்குள்ள நம்ம பரலோகம் செல்வதற்கு தடையாக இருந்தவங்க யாரா இருக்கும்? நல்ல வேளை அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே முன்னோக்கி போகிறாங்களாம். அந்த சவப்பெட்டின்னு உள்ள ஒவ்வொருத்தராக எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்த்தா எல்லாருக்கும் அந்த இடத்துலையும் ஒரு ஷாக்கு. என்னன்னா, அதில் ஒரு பெரிய முகம் பார்க்கும் ஒரு கண்ணாடி மட்டும்தான் அந்த பெட்டிக்குள்ளே வச்சுருந்தாங்க. அந்த பெட்டியில் யாரெல்லாம் எட்டி பார்க்குறாங்களோ அவங்களுடைய முகம் அதில் தெரியுது. அப்போ அந்த கண்ணாடி அருகில் ஒரு வாசகம் எழுதியிருந்தது, நீங்கள் பரலோகம் செல்வதற்கு தடையாக இருந்தது
இருப்பது நீங்கள் மட்டும்தான் காரணம். நீங்கள் பரலோகம் செல்வது உங்கள் கையில தான் இருக்கு. நீங்கள் பரலோகம் செல்வதை உங்களை தவிர வேறு யாராலும் தடுத்து நிறுத்த முடியாதுன்னு எழுதியிருந்துச்சான். எல்லார் மனசுலையும் குத்தப்பட்டவங்களாய் ஒரு தெளிவான முடிவோடு நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டபடி அந்த இடத்த விட்டு கடந்து சென்றாங்களாம். நம்ம யோசிக்கணும் தங்கங்களா, நீங்கள் பரலோகம் செல்ல வேண்டும் என்றால், நம்ம செல்லணும்னா நம்மளுடைய குடும்பத்தினரால், உங்களுடைய நண்பரால், உங்களுடைய பாஸ்டர்ஸ்னால, ஊழியக்காரங்க யாருனாலையும் கொண்டு போக முடியாது. நம்ம நினச்சா மட்டும்தான், நம்ம பரலோகம் போகணும்னு நினச்சா மட்டும்தான் ஆமென் பரலோகம் போக முடியும். தேவன் அதற்கான கிருபைகளையும் இரக்கத்தையும் அனுதினமும் நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்கார். நம்மளுக்கு அவர் உதவி செஞ்சுட்டு தான் இருக்காரு. நம்ம பாவமான உலகத்தில், அக்கிரமான உலகத்தில் எப்படி ஆண்டவரே நான் வாழணும்னு நினைக்கிறேன், என்னால் முடியலையே, ஆண்டவர்கிட்ட உதவி கேளுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் நம்மளுக்கு உதவி செய்கிற தேவன். அந்த ஆசை இருந்தால் போதும். ஆண்டவரே இந்த பாவம் எல்லா காரியங்கள் எல்லாத்தையும் நான் உதறிட்டு, என்னை நெருக்கி வருகிற பாவத்தை உதறிட்டு, நான் எனக்கு நீங்கள் நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நான் ஓடி நான் ஜெயிக்கணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நான் பரிசுத்தமாக ஓடணும். எந்த வித காரியங்களும் நான் வரக்கூடிய எல்லா டிஸ்ட்ராக்ஷனையும் உதறிட்டு நான் ஓடணும். ஆண்டவரே உங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஓடணும். எனக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும். நான் பரலோகம் வரணும். எத்தனை பேர் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்க நான் பரலோகம் வரணும்? ஏன்னா நான் ஆண்டவர் இடத்துல நம்ம போகணும், நிச்சயமாய் போகணும். கைவிடப்பட்டோம் என்றால் இந்த பூமியில் 7 வருடம் உபத்திரவ காலத்தில் நம்ம சிக்கிட்டு அந்த கிறிஸ்துவின் ஆட்சியில் நம்ம மாட்டி அதில் வரக்கூடிய பயங்கரமான துன்பங்களை நம்ம அனுபவித்து இரத்த சாட்சியாய் மறித்து திரும்ப நம்ம ஆண்டவர்கிட்ட போகிறதுக்கு ரகசிய வருகையிலேயே அந்த இக்காலம் சத்தம் நம்மளோட ஒவ்வொருத்தருடைய காதில் கேட்கும் பொழுதே நம்ம ஆண்டவரோடு போய் இணைஞ்சிடணும். ஒரு லோகத்துக்கு நம்ம போயிடணும். குடும்பமாய் போகணும், உறவுகளோடு போகணும். இதுதான் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை. பரலோக ராஜ்யம் நமக்காய் தயாராக இருக்கிறது. நமக்கான வாசஸ்தலத்தை ஆண்டவர் தயார் பண்ணி வச்சிருக்கிறாரு. நம்ம தான் ஆயத்தமாகணும். எத்தனை பேர் சொல்கிறீங்க நான் தேவனுடைய பிள்ளையாய் வாழணும்னு ஆசைப்பட்றேன்? ஹல்லேலூயா. பாவத்தை வெறுக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் செய்த பாவம்லாம் இப்போ நினைக்கும் போது வெறுப்பாக இருக்குது இல்லை? அந்த வெறுப்பு வரணும். பரிசுத்தமாய் வாழ முற்படுகிறவர்களுக்கு அந்த வெறுப்பு வரும் நிச்சயமாய். கர்த்தரோடு நான் இருக்கணும். இன்னும் நான் மேலானவைகளை தேடணும். உலக காரியத்தையே யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. இன்னும் நான் என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், அங்கே பண்ணலாமா, இது செய்யலாமா, இல்லை அது கிடைக்கலையே, இது கிடைக்கலையே, இப்படி பண்ணிட்டாங்களே, அப்படி செஞ்சிட்டாங்களே, உலக காரியங்களை நினச்சி அதனால் நம்ம வருத்தப்பட்டுட்டு நாட்களை வீணாக்காதபடி முதல்ல நீ ஆண்டவரை தேடிப்பார், கர்த்தரை தேடிப்பார், கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்துப்பார். ஆட்டோமேட்டிக்காக உனக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஆண்டவரை கொண்டு வந்து கொடுப்பார். அவருக்கு கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸை நம்ம கொடுத்து பார்த்தோன்னா மேலானவைகளை தேட 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 இந்த பூமிக்குரிய காரியங்களை ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கேட்காமலே கொண்டு வந்து நம்மளுக்கு கொடுப்பார். நிச்சயமாய் கொடுப்பார். ஆண்டவரை நோக்கி செபிக்க நீங்கள் ஒவ்வொரு நாள் 1 மணி நேரமாவது, நான் சொல்லிகிட்டே இருக்கேன் ஆண்டி, விளையாட்டில் அதிகாலை ஜெபம் ரொம்ப முக்கியம். அதிகாலையில் நீங்கள் எழுந்து தனி ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு ஃபெல்லோஷிப்பில் நீங்கள் இணைந்து நீங்கள் ஜெபிக்கும் போது நிச்சயமாய் அந்த நாட்கள் உங்களுக்கு கிருபையினால் நீங்கள் நிரப்பப்படுவீங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்த அநேக காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். உங்கள் கால் சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தருடைய கிருபை உங்களை நிச்சயமாய் தாங்கும். ஆண்டவருடைய சத்தம் அதிகாலையில் தான் கேட்கப்படும். தனி ஜெபம் கண்டிப்பாக வேணும், குடும்ப ஜெபம் வேணும், ஃபெல்லோஷிப் ப்ரேயர் வேணும். இந்த ஐக்கியம் கடைசி வரைக்கும் நம்மளுக்கு இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றாய் இணைந்து ஜெபிப்பது பரிசுத்தவான்களுடைய கூடுகை. நிச்சயமாய் அது பரலோகத்தில் மிக ரொம்ப சந்தோஷமான ஒரு களி கூறுதலாக இருக்கும். தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆண்டவர் ஆராதிக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய மகிமை, சந்தோஷம், பரலோகமும் இணைந்து சந்தோஷப்படும். உண்மைதானே? இந்த பூமியில் இருக்கும்போதே பாருங்களேன், இப்போ 4 பேர் 5 பேர் கூட நீங்கள் சேர்ந்து பிறந்திருக்கீங்க, வீட்டில் 7 பேர். ஸோ எல்லாரும் நாங்கள் சேர்ந்து ஒரு ஏதோ விசேஷமான ஒரு நாட்களில் நாங்கள் ஒன்றா இருக்கும்போது, மம்மி டாடி இருக்கும்போது அவ்வளோ சந்தோஷம் இல்லை. பேரம்பேத்திகள் எல்லாத்தையும் பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டு பிள்ளைங்க எல்லாம் ஒன்று கூடி இருக்கிறாங்கன்னு போது பெற்ற தாய் தகப்பனுக்கே அவ்வளோ சந்தோஷம் இருக்கும் என்றால், நம்ம உறவுகள்லாம் கூடி நம்ம எல்லாம் சேர்ந்து சந்தோஷமாக பேசி சிரிக்கும் பொழுது எவ்வளவு ஒரு ஆனந்தம் இல்லை? அதே ஆனந்தம்தான் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நம்ம கூடி ஆண்டவரை போற்றி பாடி துதித்து நம்ம ஜெபிக்கும் போது, நம்ம ஆண்டவர் ஆராதிக்கும் போது அது மிகப்பெரிய ஒரு மகிமை, மிகப்பெரிய ஒரு மகிமை. பரலோகம் களி கூறும்.
அந்த ஜெபம் எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபிக்கிறோம்ல, ஒருத்தருக்காக நம்ம ஜெபிக்கும் போது பரலோகம் வந்து நிச்சயமாய் அங்கீகரிக்கும், பதில் கொடுக்கும். அதனால தான் எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க வாங்கன்னு கூப்பிடுறது, எல்லாரும் இணைந்து நம்ம ஆண்டவர் ஆராதிப்போன்னு கூப்பிடுறது. யாரும் வேலை வெட்டி இல்லாமல் இந்த காரியத்தை செய்யலை. கர்த்தருக்கு எது சித்தமோ அவருக்கு பிரியமான காரியத்தை தான் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் கொடுத்திருக்க இந்த வாய்ப்பை இந்த ஃபோன் மூலமாய் நம்ம பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இதன் மூலமாவது நம்ம எல்லாருடைய இருதயமும் ஒன்றாய் இணைந்து ஒரே எண்ணத்தோடு, ஒரே ஆவியோடு, ஒரே சிந்தையோடு நம்ம அமர்ந்து ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் போது நிச்சயமாய் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார், ஆராதனை அங்கீகரிப்பார், ஒரு மாற்றத்தை கொடுப்பார், நம்மளையும் மாற்றுவார், அநேக காரியங்களை கற்றுக் கொடுப்பார். என்பதற்காக தான் ஆண்டவர் இப்படி ஒரு வழிவாசலை தேவன் நமக்காக இந்த கடைசி நாட்களில் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்றால் இதை நம்ம வீணாக்காதபடி, தவிர்க்காதபடி கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பது நம்ம ஒவ்வொருவருக்கும் நல்லது என்று ஆண்டவர் சொல்றார். ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாமா? தேவாதி தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். நிச்சயமாய் தேவன் நம்ம ஒவ்வொருத்தட்டையும் பேசியிருக்கார் நான் விசுவாசிக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தரும் நாட்களை வீணாக்காதபடி தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க நாமே நம்ம ஆயத்தப்படுத்துவோம். அவருடைய வருகை வெகு சீக்கிரமாக இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்திற்குள் நம்ம பிரவேசிக்க வேண்டுமானால் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை, அதுதான் வார்த்தை சொல்லுகிறது. ஒரே தரம் தான் வாழ்க்கை, ஒரே தரம் வாழ்க்கை, ஒரே தரம் மரிப்பது, பின்பு நியாய தீர்ப்பு அடைவது மனுஷர் எல்லாருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அதை நம்ம உணர்ந்தவர்களாய் தேவனுக்காய் வாழ்வது தான் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் சேரும் என்பதை உணர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. என் தகப்பன் அப்பா எங்களோடு கூட பேசின அற்புதமான வார்த்தைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய வருகை வெகு சீக்கிரமாக இருக்கு ஆண்டவரே. அப்பா நம்முடைய வருகையில் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மோடு உங்ககிட்ட நாங்கள் வரணும்னா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப முக்கியம் ஆண்டவரே அப்பா. பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஓட்டத்தில் சரியாய் நாங்கள் ஓடும்படியாய், தரிசனத்தோடு ஓடும்படியாய், கொடுத்திருக்கிற நோக்கத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. பாவமாய் இருக்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவரே, அசுத்தங்களையும் அருவறுப்புகளையும் உதறி தள்ளிவிட்டு ஆண்டவரே என் கர்த்தர் தான் வேணும் என்று ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மை நோக்கி ஓட கர்த்தர் உதவி செய்யுங்க. கொஞ்ச நாட்கள் தான்ப்பா இந்த உலகத்தில் ஆண்டவரே அப்பா, இந்த கொஞ்ச நாட்கள் என் தேவனுக்காய் நாங்கள் வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் ஸ்தாபிக்க அப்பா ஸ்தோத்திரம் பரலோக பிரதிநிதிகளாய் எங்களை ஒவ்வொருவரையும் நீர் மாற்றி கர்த்தர் ஆண்டவரே நீர் அனுப்பின நோக்கத்தை திட்டத்தை நிறைவேற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன்.